அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இப்போ ஒரு ஹாப்பி ஹாலிடேஸ் மூடில் இருப்போம் இல்லையா? இந்த ஹாலிடேஸ்க்கு என்ன மாதிரி எஃபெக்டிவாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் ஆஃப் கேமராவில் பண்ணி வாய்ஸ் ஓவர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் விசுவலைசிங் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக. முடிஞ்ச வரைக்கும் லீவுன்னு விட்டுட்டாலே எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட்டீஸ்க்கு வந்து கொடுங்க. அப்படி கொடுக்க முடியல, இந்த கிளைமேட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பெஸ்ட்டு பிளேஸ் நான் சொல்லட்டுமா? அம்மா வீட்டுக்கு போங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டு ஹாலிடேஸ் நமக்கு கிடைக்குமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக. லாஸ்ட் டேர்மில் வந்து நான் யூஸ் பண்ணது தான் மொபைல் அடிக்ஷன் ஃபுல்லாகவே நான் மறக்க வச்சுட்டேன் என் குட்டீஸை. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து அம்மா வீடு தான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெளியே போக முடியாத பட்சத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் குட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், ஹோம் ஸ்கூலிங் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அவருக்கு அ ஆ இ இக்கு இங்கிச்சு மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் அவரோட தமிழோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. புக் ரீடிங்கில் வந்து திடீர்னு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் இருக்கேன். இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு லீவை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக அதுக்குன்னு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு டைம் எடுத்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கூட க்ரோத் ஆவாங்க. மண்ணு வெட்டி காலணும், எலி மனித நல்ல ஒழுக்கம், பாலக்காரன் கனவு. எந்த இருக்குது மூணு மீன்கள், நாங்க பாம்பமும் காகமும். இன்னுமே கூட சில புக்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து லோக்காலிட்டி ஏரியாவில் வந்து ஒரு புக் எக்ஸ்போ வந்து நடந்துச்சு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே போய் எங்களுக்கு தேவையான சில புக்ஸும் குட்டிக்கு தேவையான புக்ஸும் அவர் என்ன சூஸ் பண்ணாரோ அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பொன்னியின் செல்வன், அப்புறம் இந்த மனிதனுக்குள்ளே மிருகம், இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே வாங்கி படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் குட்டிக்கு வந்து இது என்ன அட்ராக்ட் ஆச்சுன்னே தெரில, இது ஒன்று வாங்கியிருக்காரு. அப்புறம் குரான் புக், அது எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸோடவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் இல்லாமல் அகாடமிக் சைடில் வந்து அவருக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அதை வந்து கொஞ்சம் கைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து யோசிச்சிருக்கேன். லாஸ்ட் டேர்ம் விட இந்த டேர்முக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டேர்மில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாரோ அதை ஆஃப்டர் அந்த லீவில் கொஞ்சம் ட்ரை பண்ணதையும் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ இந்த டைமு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் லேக்கிங் தான் இருக்குது. அதுக்கான என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேர்முக்கு அவர் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். அப்கமிங் மினி விலாக்ஸ் இல்லைன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரு பெரிய விலாக்லேயே வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்ட்டு. இந்த ஒரு ட்ரெஸ்ஸு கார்டு தான் எடுத்திருக்கேன். சில லெட்டர்ஸ் கார்டு வந்து பண்ணலாம், நம்பர்ஸ் கார்டு பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாகவோ இல்லை மினி விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கண்டினியூவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ் எப்போ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னுமே கூட புக்ஸு ஓல்டு புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த புக்ஸையும் கொஞ்சம் அவருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து முன்னத்துக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல. பட் இவங்க ஸ்கூலில் வந்து கர்சிவ் ரைட்டிங் தான் பிகினிங்லேருந்தே கொண்டு போகிறனால இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்முக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். ஜாயினிங் இன்கேஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி புக் வந்து அந்த புக் எக்ஸ்போவில் வந்து தம்பிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கலரிங் மறுபடியும் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து நீடட் இல்லைன்னு நான் யோசித்தேன். பட் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரிங் கொடுத்தோம்னா இன்னுமே கூட கொஞ்சம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்லாம் நல்லா டெவலப் ஆகும். அப்புறம் கலரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கனால மறுபடியும் ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக சரி அதுவும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி தெரியல, சண்டா மண்டா அப்படின்னு தான் போட்டிருந்தது. பட் அந்த அந்த ரொம்ப கேட்சியான பிக்சர்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அவர் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த சிவா ஸ்டோரிஸ் வந்து அவர் பார்க்குறனால மேபி அட்ராக்ட் ஆகி இது வேணும்னு சொல்லி நின்றனால ஓகே பரவாயில்லன்னு அதையும் வாங்கியாச்சு அவரோட இஷ்டத்துக்கு. ஸ்டடீஸில் கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்கு நான் தமிழ் ரொம்பவே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த லேமினேட்டடு சார்ட் ஒன்று வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கிடச்சா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் இது கூட கொஞ்சம் அப்படியே கர்சிவ் ரைட்டிங் புக் ஆல்ரெடி இருந்தது, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க்ஸும் கொஞ்சம் இருக்குது.
இதையும் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு ரைட்டிங் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படிங்கிறக்காக இதுலேயே போயிருமா இங்கே ஹாலிடேஸ் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அவருக்கு பிடிச்சதுன்னா ஓகே. இல்லை மறுபடியும் வந்து நான் இதுவே பண்ணுறேன் லீவில் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சான், இல்லை ப்ளே பண்ணணுமோ, இல்லை வெளியே போகணுமோ, இல்லை டோட்டலாக இது வேண்டவே வேணான்னு சொன்னாலும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம் என்றைக்குமே. அதை அப்படியே விட்டுட்டு அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் வந்து அவர் பண்ணுவார். அதுக்கு நாங்கள் விட்டுருவோம். அப்படி நாங்கள் டே பை டே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மினி விலாகில் வந்து உங்களுக்கு நான் டெய்லியுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூனாக இருந்துக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேபி ஏதாவது 1 or 2 டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது யோசித்தாலும் மறக்காமல் அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வைப் அண்ட் க்ளீன் புக்கை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. என் சிஸ்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பி இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுக்கா ஒரு ஸ்கெட்ச் பேக்கும் வாங்கியிருக்கோம். பார்க்கலாம், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாலிடேஸ் வந்து நாங்கள் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கிளைமேட் எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ வெளியே போக முடியாத பட்சத்துக்கு இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைனாலும் புதுசு புதுசாக ஏதாவது டெய்லி பிளான்ஸ் வந்து நடக்கலாம். நான் கண்டிப்பாக அதையும் மினி விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ வந்து மொபைல் அடிக்ஷன், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் குழந்தைகிட்ட வந்து ட்ரிமாண்ட்ரஸ் சேஞ்சஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள்.